ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசு டெய்லர்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை. அது வாய்ஸில் பார்த்தாலே தெரியும். அதனால தான் என்னால் வீடியோ வந்து கண்டினியூவாக போட முடியலை. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்விசிபிளாக ஹூக் எப்படி தைக்கிறது அப்படின்றது தான். அந்த ஐவுக்கு தைப்போம் இல்லையா, அதுதான் எப்படி தைக்கணும்னு பார்க்குறோம். இது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. சின்னதாக ஒரு துண்டு துணி எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். அதை வச்சுட்டு நம்ம வந்து தைச்சி முடிச்சிடலாம். அதுதான் எப்படி தைக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். நீங்களுமே அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்குமே வந்து புரியும். என்ன பண்ணியிருக்கேன்னா, நார்மலாக நம்ம எப்படி கொக்கிப்பட்டிக்கு வந்து தைப்போமோ அதே மாதிரி ஒரு பீஸ் 3/4 இன்ச் பீஸ் வந்து கொடுத்து திருப்பி மடித்து அடிச்சுட்டேன். இன்னொரு பீஸை வந்து ஒரு 1/4 இன்ச் இல்லைன்னா 1/2 இன்ச் அளவில் வந்து மடித்து தைச்சிரு. அது மேலே அப்படியே வச்சுருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு மேலே வச்சுருக்கேன், அது மட்டும்தான். வச்சுட்டு அதில் வந்து நம்ம அந்த ஹூக்கில் இருக்கும்ல அந்த அளவு, அந்த ஹூக் உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் ஸ்டிச் போடுவோம்ல, அந்த மாதிரி பேக் ஸ்டிச் கொடுத்து எடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு 2 தையல். அப்புறம் அந்த 2 கிரிட் அளவு மட்டும், அந்த ஒரு கோடு அளவு கரெக்டாக இருக்குன்னா 2 கோடு அளவு விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு இருக்கும். 2 தையல் அளவுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவு விட்டுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு ஹூக் வந்து உள்ளே போயிடும். ஈஸியாக வந்து வச்சிடலாம் கொக்கியை. கை வலிக்க தைக்கணும் அப்படின்ற வந்து அவசியமே கிடையாது. இதே மாதிரி தான் 4, 5 கொக்கியும் எந்தெந்த இடத்துல வரணும் அப்படின்றத மட்டும் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி உங்களுக்கு. உட்காந்து கை வலிக்க தைக்கணும்னு வேண்டாம். நிறைய பேருக்கு வந்து இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைனா அந்த ஹூக் தைக்கிறது தான். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ப்ளவுஸ் எவ்வளோ நாளும் மிஷினில் உட்காந்து அடிச்சிருவோம். ஆனால் அந்த கொக்கியை தைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா தெரியும் நமக்கு. நம்ம அதுக்காக நிறைய பேர் வந்து வெளியிலலாம் கொடுத்து தைப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளே இது வந்து மிஷினில் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக உட்காந்தா போதும். ஹூக் வந்து மிஷின்லேயே அடித்து போட்டுடலாம். இது தைக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அடிச்சிடலாம். எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து மொத்தமாக உட்காரும்போது ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக மிஷினில் உட்காந்த மாதிரி இருக்கும். ஆனால் உட்காந்து இந்த ஹூக்கை வந்து கட்டுற வேலை இருக்காது. அது நமக்கு இன்னுமே பெரிய வேலையாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு 10 ப்ளவுஸ் தைச்சி போட்டிருப்போம். 10 ப்ளவுஸ்க்கு ஹூக் வைக்கணும்னா ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கிற நேரம் அதிலேயே போயிடும். அதை விட இப்படி தைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. இப்போது வந்து தைச்சி முடித்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் வந்து ஒரு 2 மொத்தத்தில் 3 கிளாத் தெரியும். மேலே வச்சுருக்கிற கிளாத்து உள்ளே 1/2 இன்ச் மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்து. அப்புறம் கீழே முதல்ல 3/4 இன்ச் வச்ச கிளாத்து, 3 கிளாத்து இருக்கும். அது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு மேலே பெரிய கிளாத் வச்சுருக்கோம்ல, அதுக்கு கீழே 1/2 இன்ச் கிளாத்து, அது 2ஐயும் மட்டும் விட்டுட்டு கீழே ஒரு கிளாத் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்துக்குள்ளே இதை வந்து நம்ம ஹூக்கை வந்து கோர்த்து விடணும். ஏன்னா அது 2த்துக்கும் தான் கேப் இருக்கும். இந்த 1/2 இன்ச் கிளாத்துக்கும் மேலே போட்டிருக்கிற கிளாத்துக்கும் கேப்பே இருக்காது. அது வந்து ஃபோல்டடாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அதில் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். அதுக்காக இது வந்து இப்படி போடும்போது வந்து உங்களுக்கு ஈஸியாக அந்த இடத்துல ஹோல் இருக்கிறதுனால அந்த ஹூக் வந்து டக்கு டக்குன்னு உள்ளே போயிடும். ரொம்ப லூஸாக போட்டுறாதீங்க, ஹூக் வந்து வெளியே வந்துடும். ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ வந்து இதை மாதிரி போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் பண்ணியிருந்த கமெண்ட் என்னென்னா, இது வந்து செட் ஆகுமா, தைக்க முடியுமா அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க. இவ்வளோ நாள் நான் அந்த வீடியோக்கெல்லாம் அந்த கமெண்ட்டுக்கெலாம் ரிப்ளை பண்ணாததுக்கு காரணமே, நான் இவ்வளோ நாளாக அதை போட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்துட்டு ரிவ்யூ பார்த்துட்டு தான் நான் அவங்களுக்கு வந்து திரும்ப இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அக்கா எனக்கு இந்த ஹூக் வந்து தைச்சா உருவிடுது அப்படின்னு சொல்லி. சிஸ்டர், அது வந்து அந்த ஹோல் வந்து கரெக்டாக அந்த கேப்பு கம்மியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இதாகாது, உருவி போகாது. அந்த மித்தபடி உருவுறதுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. நான்லாம் ஒரு இதில் மாட்டிட்டு இழுத்து கூட பார்த்தேன் என்னுடைய ப்ளவுஸை, உருகிட்டு வருதா அப்படின்னு. இல்லை, ஹூக் தான் நிமிர்ந்துச்சு. அதை வச்சுட்டு தான் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், வந்து இதாகாது. வச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து நார்மல் பட்டிக்கு எப்படி மடித்து தைப்பீங்களோ அதே மாதிரி மடித்து தைச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வந்து பிகினர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். பிகினர்ஸ்க்கு தான் வந்து கொக்கி வைக்கிறதுக்கெலாம் ஒரு பெரிய சிரமமாக இருக்கும். பெரிய பெரிய டெய்லர்ஸ் கூட வெளியில் ஆள் வச்சுருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வேறு யாருன்னா பிகினர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.